பெண் காவலர்களை இழிவாக பேசியது உள்ளிட்ட சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கும் யூடியூபர் சவுக்கு சங்கர் தற்பொழுது கோவையிலிருந்து திருச்சிக்கு இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக அழைத்துச் செல்லப்படுகிறார். அதுவும் பெண் காவலர்கள் பாதுகாப்புடன். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தினேஷ். தினேஷ், வணக்கம். பெண் காவலர்களை இழிவா பேசிய வழக்கில் தான் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ பெண் காவலர்கள் பாதுகாப்புடனே அங்கு அழைத்துச் செல்லவும் பட இருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து சம்பந்தமா ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவல் அதிகாரிகளை வந்து இழிவாக பேசியது தொடர்பாகவும் பிரபல யூடியூப் ஒன்றில் வந்து அவர் பேட்டியளித்தது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் மீது வந்து பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார் அளித்திருந்தாலும் இவர் மீது கிட்டத்தட்ட 7 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் திருச்சி முசிறி இருக்கக்கூடிய டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் வந்து இது தொடர்பாக ஏற்கனவே சைபர் கிரைம் போலீஸ்ல வந்து புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில கோவையில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரை திருச்சியில இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்றைய தினம், அதாவது அந்த வழக்குல வந்து ஆஜர்படுத்துவதற்காக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் அடங்கிய குழுவானது இன்றைக்கு வந்து கோவைக்கு சென்று கோவையிலிருந்து தற்போது சவுக்கு சங்கரை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்துவதற்காக வர உள்ளனர். இதற்காக இங்கு வந்து கூடுதலான பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் வந்து அவர் வந்து பெண்களை இழிவாக பேசியதன் காரணமாக அந்த பெண் காவலர்கள் மற்றும் பெண் அதிகாரிகள் மிகுந்த மன உளைச்சல் இருப்பதன் காரணமாக அவருக்கு தகுந்த பாடம் புகட்டுவதற்காக ஏற்கனவே இந்த ரெட்பிக்ஸோட யூடியூப் சேனலுடைய எடிட்டரான ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் அவரையும் வந்து கைது செய்யும் போது பெண் காவலர்கள் மற்றும் பெண் அதிகாரிகளே உடனிருந்தனர். அதே போன்று தற்பொழுதும் சவுக்கு சங்கரை கோவையிலிருந்து அழைத்து வருவதற்கும் பெண் காவலருடைய அதிகாரிகள் மற்றும் இந்த பெண் காவலர்கள் அடங்கிய குழுவானது தற்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். நன்றி தினேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.